இந்த செடி பேர் ஸ்னேக் பிளான்ட். உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை சொந்தக்காரங்க வீட்லேயோ இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லீஃப் கட்டிங் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஒரு பாட் ஃபுல்லாக வந்து இந்த செடியை வந்து ப்ரொபகேட் பண்ண முடியும். இந்த ஒரு லீஃப் கட்டிங் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கினதுங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் இருந்துச்சு, ஒரே லீஃபாகவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, வளரவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் இதை எடுத்துகிட்டு போய் அப்போ பிகினர்னால எனக்கு தெரியலை, பெரிய பாட்டில் வச்சுட்டேன். ஸோ அது வளரவே இல்லை. சரி, ஓகே, இதை கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணி நம்ம நிறைய பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நிறைய வேர் விட்டு நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த பகுதி மண்ணுக்குள்ளே இருந்துச்சோ அந்த பகுதியை தான் நீங்கள் மண்ணுக்குள்ளே வைக்கணும். ஸோ மேல் பகுதி எது கீழ் பகுதி எதுன்னு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பகுதியை வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடும். ஸோ அந்த வி ஷேப்பில் இருக்கிறத தான் மண்ணுக்குள்ளே வைக்கணும். இந்த கட் பண்ண எண்டை வந்து ஒரு நாளைக்கு நல்லா ஆற விட்டுறணும். இதை வந்து கேர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து செடி வந்து அழுகி போகாமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து மண்ணுக்குள்ளே வைக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வச்சு மட்டும் காட்டுறேன். மண்ணில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜன்னலில் நீங்கள் வைக்கலாம். அதாவது நார்த்து வடக்கு பார்த்த சைடு மட்டும் வேணாம். ஏன்னா வடக்கில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சன்லைட் வந்து வராது. மீதி 3 சைடில் நீங்கள் விண்டோவில் எங்கே வேணாலும் வைக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டும் தண்ணி விடுங்க. அடிக்கடி தண்ணி விட்டீங்க அப்படின்னா அழுகி போயிடும். இப்போ யூஎஸ் மாதிரி கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா 1 வாரத்துலேருந்து 2 வாரம் கூட ஆகும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாளில் வந்து நல்லா ட்ரை ஆகிரும். வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா. வெளியில் வச்சுருந்தீங்கன்னா நிழலில் வச்சுக்கோங்க. நிழலில் வச்சு நீங்கள் டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாவே போதும். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா சரி. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா நான்லாம் வந்து பெரிய ஸ்னேக் பிளான்ட்டை 1 மாதத்துக்கு ஒருக்க தான் தண்ணி விடுவேன் யூஎஸ் கிளைமேட்டுக்கு. நீங்கள் வந்து ஒரு 10 நாளுக்கு ஒருக்க வந்து இந்தியா கிளைமேட்டுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் போன வருஷம் ப்ரொபகேட் பண்ண ஸ்னேக் பிளான்ட்டு. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டெம் தான் எடுத்து, ஒரே ஒரு லீஃப் எடுத்து அதை 3ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நட்டு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர்லேயே வந்து 2 பிளான்ட் பேபி பிளான்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர்லலாம் பார்த்தீங்கன்னா 6 பேபி பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிறத வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் ஒரு 3 அதாவது ஒரு லீஃபை 3ஆக கட் பண்ணி வச்சதுலேருந்து இந்த மாதிரி 6 பேபி பிளான்ட்ஸ் வந்திருக்குங்க. 1 வருஷம் ஆகும், கண்டிப்பாக 1 வருஷமாச்சும் ஆகும் இந்தளவுக்கு க்ரோத் இருக்கிறதுக்கு. பட் நம்ம சும்மா ட்ரை தானுங்க. ஒரே ஒரு லீஃப் கட்டிங் வச்சு இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 லீஃப்லாம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 பாட்டில் இதே அளவுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸில் சொல்லுவாங்க உடனே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 1 வருஷமாச்சும் ஆகும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங்லேருந்து நான் முன்னாடி காமிச்சேன்ல அந்த பெரிய ஸ்னேக் பிளான்ட்லாம் அப்படியே கடையில் வாங்கினது. அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த மாதிரி குட்டியிலேருந்து வளர்க்குறப்ப இன்னுமே ஹாப்பினஸ் அதிகமாக கிடைக்கும். அகெயின் ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நான் 1 வாரத்துக்கு ஒருக்க தண்ணி விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் வந்து நீங்கள் இருக்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ ரொம்ப 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 வெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லி கூட தண்ணி விடலாம். தண்ணி விடுறது மட்டும் நல்லா மண் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் மண் ட்ரையாக இருக்கப்போ தண்ணி விடுங்க. அதை மட்டும் தான் திரும்ப சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இதில் வந்து அதிகமாக தண்ணி விட்டிங்க அப்படின்னா ரூட் ராட், அதாவது வேர் அழுகல் ப்ராப்ளம் வந்து நிறையவே வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.